தெரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு தேவன் அழகாக அதை சொல்லுகிறார். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அதுவும் அழகாக படுக்கை இரவை குறிக்கிறது, திரிகை மாலை நேரத்தை குறிக்கிறது, வயல்வெளி காலை நேரத்தை குறிக்கிறது. உலகத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒரு பகுதியிலே பகல், ஒரு மதியம், ஒரு இரவு. ஆம், அந்த வேகத்தில் எவ்வாறு இருந்தாலும், தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, வேலை செய்து கொண்டிருந்தாலும் இமைப்பொழுதிலே மாறி தேவனோடு சேர இருக்கிறோம். ஆம், ஆகவே கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மட்டுமே அந்த நேரத்தை தவிப்பார்கள். அதை பின்பாக பார்க்கிறோம், ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் அவரோடு சேர்க்கப்படுவார்கள். ஏன் கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் தன் மனவாட்டியை உயிர்ப்பிக்க மற்றும் எடுத்துக்கொள்ள விசுவாசிகளை சந்திக்கிறார்? ஏன் பூமியில் சந்திக்க கூடாது என்ற கேள்வி எழும்பலாம். காரணம், இக்கூட்டம் மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவோடு சேர்ந்ததும் பூமி இதுவரை கண்டிராத வாதைகளால் வாதிக்கப்பட இருக்கிறது. அந்த பயங்கரமான வாதைக்கு நம்மை தப்பவே நம்முடைய ரட்சகர் நம்மை மத்திய வானத்தில் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். மத்திய ஆகாயத்தில் நாம் நம்முடைய ஆத்தும மனவானை கிறிஸ்துவோடு மட்டும் சேர்க்கப்பட போவதில்லை. நாம் இன்று வேதத்தில் வாசித்து தியானிக்கும் அருமையான பாத்திரங்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது மற்றும் ராகாப், மரியாள் மற்றும் பேதுரு, தோமா, பவுல் மற்றும் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு நாம் சேர இருக்கிறோம். அல்லேலூயா. மட்டுமல்ல ஐயா, டிஎல் மோடி, ஜான் வெஸ்லி, ஜான் பனியன், ஃபின்னி, ஜார்ஜ் முல்லர், ஜெனரல் பூத், மார்ட்டின் லூத்தர், டிஜிஎஸ், சங்கர் போன்ற விசுவாசிகளையும் பரிசுத்தவான்களையும் நாம் சந்திக்க இருக்கிறோம். மட்டுமல்ல ஐயா, கிறிஸ்துவுக்குள் மரித்த நமக்கு அன்பான நம் பெற்றோர், உற்றார், உடன்பிறந்தோர், நண்பர்கள் அனைவரும் மீண்டும் சந்திக்க இருக்கிறோம். ஆமையா, பேதுரு, பவுலும், யோவானும் அங்கே மற்றும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலர் இருக்கும் பொழுது நாம் அங்கிருப்போமா? பேதுரு, பவுலும், யோவானும் அங்கே, மன்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, நீ அங்கிருப்பாயும், நீ அங்கிருப்பாயும், நீ அங்கிருப்பாயும், சொல்லு மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவித்து மரித்த நம்முடைய அன்பான பெற்றோர், உற்றார், உறவினர்கள் மரிக்கும் பொழுது வேதனை நம்மை வாட்டுகிறது. எப்பொழுதும் சந்திப்போம் என்று மனம் ஏங்குகிறது. ஆனால் வேதம் திட்டமா சொல்கிறது, மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று. இப்படி மத்திய ஆகாயத்தில் உயிர்ப்பிக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் சேர்க்கப்படும் மட்டும் நம்முடைய ஆவி ஆத்மாவின் நிலை என்ன என்ற கேள்வி எழலாம். ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் இப்பூவுலகிலே அடக்கம் செய்யப்படுகிறது அல்லது எரிக்கப்படுகிறது, அது கடல் ஆழத்தில் அழுகி உருக்குலைந்து போய்விடுகிறது. ஆனால் அவன் மரித்த உடனே அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் கிறிஸ்துவண்டை சென்று அடைந்து விடுகிறது. இதனைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 5:8 நாம் தைரியமாயிருந்து இத்தேகத்தை விட்டு குடி போகும் கர்த்தரில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம் என்று குறிப்பிடுகிறார். மேலும் பிலிப்பியர் 1:23 நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே ஒரு விசுவாசியை மரித்ததும் அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் கிறிஸ்துவண்டை செல்ல இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதவர்கள் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். அது வருங்காலத்தை நரகம் என்ற தலைப்பிலே நேரம் இருந்தால் நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருந்த ஆவியும் ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்பட்ட அவருடைய மகிமையின் சரீரத்தில் சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவோடு மத்திய ஆகாயத்திலே சரீரம், மகிமையின் சரீரம், ஆவி, ஆத்மாவோடு நாம் தேவனோடு யுகமாக நாம் காணப்பட இருக்கிறோம்.
பரத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுதல். இப்ப சேர்க்கப்பட்டு ஆகிவிட்டது நடுவானத்துல, இப்பொழுது பரத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுதல். இவ்விதம் கிறிஸ்துவண்டை மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்பட்ட இந்த கூட்டம், அதாவது உயிர்ப்பிக்கப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த கூட்டம், பரிசுத்தவான்களுடைய கூட்டம், அப்படியே விண்வெளியில் உள்ள ஒரு பகுதிக்கு கிறிஸ்து அழைத்து செல்ல இருக்கிறார். அங்கு 2 காரியங்கள் நடைபெற இருக்கின்றன. ஒன்று கிறிஸ்துவின் நியாயாசனம், 2வது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. 2 காரியங்கள் அந்த இடத்திலே நிகழ்கின்றன. ஒன்று கிறிஸ்துவின் நியாயாசனம். இந்த மணவாட்டியாக்கிய சபை மணவாளுடன் சேர்ந்ததும் அங்கு பரிசளிப்பு தொடங்குகிறது. இதனைத்தான் கிறிஸ்துவின் நியாயாசனம் என்கிறோம். இந்த நியாய தீர்ப்பில் எந்தவித தண்டனையும் யாருக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. மாறாக அங்கு பரிசுகள் மட்டும் கொடுக்கப்பட உள்ளன. காரணம், இந்த நியாயஸ்தானத்துக்கு முன் நிற்க போவது யார்? மணவாட்டியாகிய சபை. அதாவது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகள் மட்டுமே அங்கு நாம் நிற்கப் போகிறோம். பின்பு ஏன் இதை கிறிஸ்துவின் நியாயஸ்தானம் என்று அழைக்கிறோம்? இங்கு பாவத்தை குறித்தே பேச்சுக்கு இடமில்லையே என்று நாம் நினைக்கலாம். ஆம், ரட்சிக்கப்படுவதற்கு முன் செய்த பாவங்களை எபிரேயர் 10:17 படி அவர் நினைவு கூறப்போவதில்லை. ரட்சிக்கப்பட்ட பின் தெரிந்தோ தெரியாமலோ மாமிசம் வஞ்சத்தினாலோ செய்த பாவங்களையும் 1 யோவான் 1:9 படி நாம் அறிக்கை செய்து விட்டுப்படும் பொழுது இரக்கத்தை பெற்று பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதன் பின் எதுக்கு நியாயசனம்? வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 5:10. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஏனெனில் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. 1 கொரிந்தியர் 3:13, பிரசங்கி 12:14 படி நாம் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளும் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் நாம் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளும் 1 கொரிந்தியர் 3:13, பிரசங்கி 12:4 படி நியாயம் தீர்க்கப்பட இருக்கிறது. மட்டுமல்ல, மத்தேயு 12:36-37 படி நாம் பேசும் ஒவ்வொரு பேச்சுக்கும் நாம் நியாயம் தீர்க்கப்பட இருக்கிறோம். நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், அதனால்தான் கவனமாக இருக்க வேண்டும். நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், அதுக்கு நாம் நியாயம் தீர்க்கப்பட இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் நிற்கிறார்கள். ஆனாலும் நாம் பேசிய பேச்சுக்களுக்கு கிறிஸ்து நியாயசன தண்டனை கணக்கு கொடுக்கலாக இருக்கிறோம். மத்தேயு 15:19-20 படி நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் கிறிஸ்து நியாயசனத்திலே வெட்கப்பட வேண்டிய காரியங்கள் அங்கு நிறைய நிற்கும். இவரா இப்படி எல்லாம் நினைத்தாரா அப்படி என்று. ரட்சிக்கப்பட்டிருக்கும் பாவமன்னிப்பு பெற்றவர்கள் தான். எச்சரிப்பு. நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயம் தீர்க்க இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:12-15 படி நம் நோக்கங்கள் பாருங்க, நம்முடைய நோக்கங்கள் கூட தேவன் அங்கு நியாயம் தீர்க்க இருக்கிறார். நாம் குறைப்பட்டவர்களாக அங்கு காணப்படுவோம் என்றால் நாம் பரிசை இழந்தவர்களாக காணப்படுவோம். நாம் தண்டிக்கப்பட போவதில்லை, ஆனால் பரிசுகளை இழக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதுதான் அங்கே கிறிஸ்து சொல்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனின் கிரியைகளுக்கு படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று. இங்கு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நியாயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுக்குன்பாக அனைத்து விசுவாசிகளும் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பூவிலைகள் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்து இயேசுக்காக செய்த காரியங்கள், பட்ட பாடுகள், தியாகங்கள் அனைத்தும் சோதிக்கப்பட இருக்கின்றன. சோதனைகள் ஜெயித்தால் பரிசு, இல்லாவிட்டால் வெறும் கை. அதுதான் அக்கினியை தப்பிய கொல்லியை போல் இருக்கும் என்று நீங்கள் கொரிந்தியரிலே வாசிக்கும் பொழுது நீங்கள் காண முடியும்.
ஒன்றுமில்லாமல் வெறுங்கைய ஆத்மா ஆதாயம் இல்லாமல் வெறுங்கையோடு ஆண்டவா என்று அழகாக அந்த பாடல் காவியம்